சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தான் நம்ம மிக விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் உங்களுக்கு 6 முதல் 12வது வரை இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருளை ஒரே வகுப்பில் தொகுத்து கொடுத்துருக்கிறேன். இந்த ஒரு வகுப்பை பார்த்தா போதும், நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் வரலையும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் விடைகளிக்க முடியும். வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ளே போகலாம். முதல் ஓரெழுத்து ஒரு மொழி ஈ. ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா அன்பு மற்றும் ஆச்சரியம். ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அன்பு மற்றும் ஆச்சரியம். அடுத்த ஓரெழுத்து ஒரு மொழி நெடில் ஈ. இதற்கான பொருள் அம்பு, குகை, லட்சுமி கடவுள். இது ரொம்ப முக்கியம். லட்சுமி கடவுள். ஈ என்றால் ஈகையை குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் தா என்று பொருள், அதாவது கொடுத்தல் என்று பொருள். அதற்கடுத்தது பூச்சி வகைக்கு ஈ என்ற பூச்சி வகை தேனி, வண்டு மற்றும் பாம்பு. இதுதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வண்டு மற்றும் பாம்பு, குகை, லட்சுமி கடவுள் மற்றும் அம்பு. அதற்கடுத்தது ஊ. ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் காரியுண்டி கடவுள் என்று குறிப்பிடக்கூடிய சிவன் அவர்கள். அதற்கடுத்தது பிரம்மன். உமையம்மை என்று குறிப்பிடக்கூடிய சிவசக்தி அவர்கள். அதற்கடுத்தது கா என்பதற்கு 1 எனவும் ஊ என்பதற்கு 2 எனவும் தமிழில் எண்ணெழுத்துக்கான பொருள் இருக்கிறது. இப்போ ஊ என்பதற்கு 2 என்று பொருள். அதற்கடுத்தது ஊ. ஊ என்றால் உணவை குறிப்பிடுகிறது, இறைச்சியை குறிப்பிடுகிறது, சிவனை குறிப்பிடுகிறது, உண்ணக்கூடிய தொழிற்பெயரை குறிப்பிடுகிறது. அதற்கடுத்தது குறில் ஏ. எந்த என்ற ஒரு அகச்சுட்டை குறிப்பிடுகிறது. 7 என்ற எண்ணை குறிப்பிடுகிறது. நெடில் ஏ பாருங்க. நெடில் ஏ என்றால் அம்பு, விழி, அதாவது அவனே இவனே என்று சொல்லக்கூடிய விழியை குறிப்பிடுகிறது. இது ஒரு இடைச்சொல்லாகவும் இடம்பெறுகிறது. ஏ என்பதற்கான மற்றும் ஒரு பொருள் சிவன் மற்றும் திருமால். இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். பல்வேறு செயல்களில் ஏ என்பது கடவுளை குறிப்பிடுகிறது, குறிப்பாக சிவனையும் திருமாலையும் குறிப்பிடுகிறது. ஏ என்பது எதிர்மறை பொருளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அம்பு, சிவன், பெருமாள், விழி, இடைச்சொல் மற்றும் எதிர்பொருள். அதற்கடுத்தது ஐ. ஐ என்பதற்கான ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அழகு, அரசன், தலைவன், கடவுள், குரு, சிவன், தும்பைப்பூ, பருந்து மற்றும் வியப்பு. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியை நாம் வியத்தலுக்கு உண்டான இடத்தில் நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஐ என்பதை பலமுறை கேட்டிருக்கிறாங்க. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அழகு, அரசன், தலைவன், கடவுள், குரு, சிவன், தும்பை, பருந்து மற்றும் வியப்பு என வள்ளுவமே சொல்லுகிறது. எண்ணெய் முன் நில்லன் மீன் தெவ்வீர் பலரெண்ணெய் முன் நின்று கல் நின்றவர் என்று குறிப்பிடுகிறது. அப்படி எண்ணெய் என்பதில் எண் கூட்டல் ஐ என்று வள்ளுவர் பிரித்திருப்பார். அது என்னுடைய தலைவனை என்று அங்கே பொருள் வரும். இப்போ ஐ என்பதற்கான மிக முக்கிய பொருள் என்னன்னா தலைவன் தான். அதற்கடுத்தது குறில்வோ. குறில்வோக்கு பொருள் நிகர் மற்றும் பொறுத்து. நெடில்வோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் வினா எழுத்தாக வருகிறது. வியப்பு, ஆபத்து, ஒழிவு ஆகிய பொருளில் வருகிறது. ஐ என்பதும் வியப்புக்கு வரும், ஓ என்பதும் வியப்புக்கு வரும். அது மட்டுமல்லாமல் ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் ஆபத்து மற்றும் ஒழிவு. அதற்கடுத்தது அவ். அவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பூமி, ஆனந்தம் கொள்ளுதல் மற்றும் கடித்தல் என்ற தொழிற்பெயர் பொருளில் வருகிறது. அவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பூமி, ஆனந்தம் மற்றும் கடித்தல். அதற்கடுத்து குறில்கா. குறில்காவிற்கு அரசன், ஆன்மா, உடல், காற்று மற்றும் பிரம்மன் என்ற பொருள் இருக்கிறது. இப்போ கா என்றால் 1, ஊ என்றால் 2 என்று நமக்கு தெரியும். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் 1 எனவும் நாம் எடுத்து கொள்ளலாம். அதற்கடுத்தது நெடில்கா. நெடில்காவிற்கான பொருள் சோலை, காவடி, காவல் மற்றும் தொலைந்து போதல் என்று பொருள். இப்போ கா என்பதற்கான பொருள் சோலை. காவடி என்பதில் கா என்பது பாரம் தாங்கும் கோலாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அதனால் கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் காவடியும் வரும். அதற்கடுத்தது காவல் என்ற பொருளிலும் வரும். அதற்கடுத்தது நெடில் கீ. கீ என்பது இங்கு கிளிக்குரலை குறிப்பிடுகிறது. அடுத்த ஓரெழுத்து ஒரு மொழி கூ. கூ என்பது இங்கு குற்றம் என்ற பொருளிலும் சிறுமை என்ன பொருள் சிறுமை என்ற பொருளிலும் வருகிறது. இப்போ கூ என்றால் சிறுமை. நெடில் கூ என்றால் பூமி, கூவுதல் மற்றும்
கூகையை குறிப்பிடுகிறது, அழுக்கையும் பிசாசையும் குறிப்பிடுகிறது. ஏனென்றால் கூலி என்று நாம் குறிப்பிடுவோம். கூலி என்றால் பிசாசை குறிப்பிடும். கலிங்கத்து பரணியில நம்ம பார்த்துருப்போம். இப்போ கூலி என்பதற்கான பொருள் பிசாசு. அதற்கடுத்தது கை. கை என்பதற்கான பொருள் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது ஒழுக்கம்தான். ஏன்னா நமக்கு தெரியும் கைநிலை என்ற ஒரு நூல் இருக்கும். இதற்கு ஒழுகலாறு என்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இங்கு எதை குறிப்பிடுகிறது என்றால் ஒழுக்கத்தை குறிப்பிடுகிறது. இப்போ கை என்றால் ஒழுக்கம், பகை, இடம், துதிக்கை என தும்பிக்கை என்று நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ கை என்பது துதிக்கையை குறிப்பிடும், ஒப்பனையை குறிப்பிடும், நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பனையை குறிப்பிடும், அளவை குறிப்பிடும், வரிசையை குறிப்பிடும். இந்த கையை நீங்கள் முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதை நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இடம், கரம், ஒழுக்கம், பகை, துதிக்கை, வரிசை, ஒப்பனை, அளவு. அதற்கடுத்தது சி என்ற நெடில் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னா, இகழ்ச்சிக்கு பயன்படுத்துவது, புண்ணிலிருந்து வரக்கூடிய சீழுக்கு பயன்படுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் லட்சுமி, கலைமகள், பார்வதி இக்கடவுள்களை பக்தி பாடல்களில் குறிப்பிட சி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அலட்சியம், அடக்கம் ஆகியவற்றிற்கும் இந்த சி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி பயன்படுகிறது. அதற்கடுத்தது சு என்ற குறில் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் சுகம் என்ற பொருள். சே என்ற நெடில் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் எருது, உயர்வு மற்றும் சிவப்பு. நமக்கு சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியில் வண்ணத்தை வச்சு கேட்டாங்க. இப்போ சே என்றால் சிவப்பு என்று பொருள். சேதாம்பல் பூ என்று நம்ம சொல்கிறோம். இப்போ சேதாம்பல் பூ என்பது செம்மை என்ற பொருள். சேதாம்பல் பூ செம்மை நிறம் உடையது. அதில் சே என்பது செம்மையைத்தான் குறிப்பிடுகிறது. செம்மை என்றால் சிவப்பு. சிவப்பு மற்றும் உயர்வை குறிப்பிடுகிறது. சே என்றால் தூரத்தையும் குறிப்பிடுகிறது. சே என்றால் தூரத்தையும் குறிப்பிடுகிறது. செம்மரத்தையும் குறிப்பிடுகிறது. எருதையும் குறிப்பிடுகிறது. இப்போ சே என்றால் எருது, மரம், தூரம், உயர்வு மற்றும் சிவப்பு. சி என்பது எப்படி இகழ்ச்சியை குறிப்பிடுகிறதோ அதே போல சை என்பதும் இகழ்ச்சியை குறிப்பிடும். மேலும் செல்வத்தை குறிப்பிடக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி சை. அதற்கடுத்தது சோ. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அரண், நகரம், ஒலி மற்றும் உமையம்மை. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். அரணை குறிப்பிடுகிறது, நகரத்தை குறிப்பிடுகிறது, ஒலியை குறிப்பிடுகிறது, உமையம்மையை குறிப்பிடுகிறது. சௌ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சௌபாக்கியவதி அல்லது சுமங்கலி என்று நாம் குறிப்பிடலாம். இது மிக எளிமைதான். அதற்கடுத்தது பாருங்க, ஞா என்ற நெடில் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சுட்டு அல்லது பொருந்து என்பது. சுட்டு அல்லது பொருந்து. அதற்கடுத்தது ஞை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இகழ்ச்சி. சி எப்படி இகழ்ச்சியை குறிப்பிடுகிறதோ அதே போல ஞை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியும் இகழ்ச்சியை குறிப்பிடுகிறது. குறில்தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி பிரம்மன் அவர்களையும் குபேரனையும் குறிப்பிடுகிறது. பத்தா குறில்தா ஓரெழுத்து ஒரு மொழி குபேரனையும் பிரம்மனையும் குறிப்பிடுகிறது. இருவருமே லட்சுமியோடு தொடர்புடையவர்கள். குபேரன் அவர்களும் செல்வத்தோடு தொடர்புடையவர், பிரம்மன் அவர்களும் செல்வத்தோடு தொடர்புடையவர் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நெடில்தா. நெடில்தாவிற்கு கொடு என்று பொருள். அதற்கடுத்தது தாண்டுதல் என்று பொருள். குற்றம் என்றும் பொருள். கு என்பதற்கும் குற்றம் என்று பொருள். தா என்பதற்கும் குற்றம் என்று பொருள். வலிமை என்று பொருள். வருத்தம் என்று பொருள். தா என்பதற்கு பகை என்றும் பொருள். எத்தனை பொருள்களை தாங்கியது தா என்ற நெடில் ஓரெழுத்து ஒரு மொழி. மீண்டும் சொல்றோம் பாருங்க. வருத்தம், வலிமை, குற்றம், கெடுதி, கொடு, தாண்டுதல் மற்றும் வலிமை என்ற பொருளில் வருகிறது தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்தது தீ. நெடில் தீ. நெடில் தீ என்றால் நெருப்பு. நெருப்பு என்றால் நரகம். நரகம் என்றால் கொடுமை. கொடுமை என்றால் கோபம். அதற்கடுத்தது இரண்டே நேர்பொருள் வருது. ஒன்று அறிவு, இன்னொன்று இனிமை. இப்போ தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நெருப்பு, நரகம், கொடுமை, கோபம், இனிமை, அறிவு என்பது. அடுத்தது குறில் தூ ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கெடு, வருத்தப்படுதல், பிரிவு. இப்போ தூ என்பதற்கு மூன்று பொருள். ஒன்று கெடுதல், வருத்தம், மூன்றாவது பிரிவு என்பது. நெடில் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தூய்மை. இதை நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. தூய்மை, பகை, தடை, வலிமை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தா என்றாலும் வலிமை, தூ என்றாலும் வலிமை
என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கடுத்து தூ என்பது தூய்மையை குறிப்பிடுவதால் தூய்மையின் சின்னமாக இருக்கக்கூடிய வெண்மை நிறத்தை குறிப்பிடும். எப்படி சிவப்பை குறிப்பிடுமோ அதே போல தூ வெண்மையை குறிப்பிடும். தூ என்பது தூவி என்று கூறப்படுகின்ற சிறகையும் குறிப்பிடும். பல்வேறு செயல்களில் தூவி என்று சிறகை குறிப்பிடுகிறார்கள். அதில் வரக்கூடிய தூதான் சிறகு என்ற பொருளை தாங்கி நிற்கிறது. அதற்கடுத்து தே என்றால் தெய்வம், தெய்வம் என்றால் நாயகன், தெய்வம் என்றால் கருணை, தெய்வம் என்றால் அருள். அப்போ தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தெய்வம், நாயகன், கருணை மற்றும் அருள். அடுத்தது தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தைத்திங்கள், மாதத்தை குறிப்பிடுகிறது. அலங்கரித்தலை குறிப்பிடுகிறது. தைத்தல் என்ற தொழிலை குறிப்பிடுகிறது. மிக முக்கியமாக மகர ராசியை குறிப்பிடுகிறது. இது மாதிரியான கேள்விகளை நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். தை தை தாத்தா தை தை என்ற தாளத்தையும் குறிப்பிடுகிறது. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்தது பாருங்க, நா என்றால் நாக்கை குறிப்பிடுகிறது. அயலாரை குறிப்பிடுகிறது. சொந்த பந்தங்களை தவிர்த்து இருக்கக்கூடியவர்கள் அயலார்கள், அவர்களை குறிப்பிடுகிறது. மற்றும் திறப்பு என்ற பொருளை தாங்கி நிற்கிறது. குரில் நீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி உறுதியையும் அருகில், விருப்பம், நிச்சயம், இன்மை என்ற பொருளிலும் வருகிறது. இப்போ நீ என்ற குறிலுக்கான பொருள் உறுதி, அருகில் இருப்பது, விருப்பம் கொள்வது, நிச்சயத்தன்மையுடையது மற்றும் இன்மை என்ற பொருளை தாங்கி வருகிறது. நெடில் நீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தீங்கு என்ற பொருள், விடு என்ற பொருள், முன்னிலை பெயரில் வருதல் என்ற பொருள். நூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தியானம் செய்தல், ஆயுதம், மிக முக்கியமாக ஆயுதம். அதற்கடுத்தது தோணி. நெடில் நூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் எள், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எள். இந்த நூவை கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். எள் என்ற பொருளை தாங்கி வருகிறது. யானை என்ற பொருளை தாங்கி வருகிறது. ஆபரணம் என்ற பொருளை தாங்கி வருகிறது. இதையெல்லாம் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பார்கள். அடுத்தது நேசம் என்று சொல்லக்கூடிய நே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நேசம், நெஞ்சில் ஈரம் மற்றும் அன்பு என்ற பொருளில் வருகிறது. நை என்றால் நைத்தல். நை என்ற நெடில் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வாடுதல், தளர்தல், வருந்துதல் மற்றும் இறங்குதல் என்ற பொருள். எல்லாமே ஒரே பொருளைத்தான் தரும். வாடு, இறங்கு, தளர், வருந்து, இவை எல்லாமே பார்த்திங்கன்னா நை என்ற நெடில் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். அதற்கடுத்தது நோ என்றால் துன்பம், நோய், வலி, பெயின் என்று சொல்லக்கூடிய வலி. அதற்கடுத்தது பலமின்மை மற்றும் இல்லை என்று பொருள். இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை எடுத்து தான் ஆங்கிலத்தில் நோ என்று வைத்திருக்கிறார்கள். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அதற்கடுத்தது நவ் என்றால் மரக்கலத்தை குறிப்பிடுகிறது. நவ் என்றால் மரக்கலத்தை குறிப்பிடுகிறது. குரில்பா கண்டிப்பாக இதை டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். 20 என்று பொருள். அதற்கடுத்தது காற்று என்று பொருள், பின்னம் என்று பொருள், சாபம் என்று பொருள் மற்றும் குடித்தல் என்று பொருள். நெடில் பாவிற்கு பாட்டு எனவும் பாடல் எனவும் நூல் எனவும் பொருள். அது மட்டும் இல்லாமல் அழகு என்ற பொருளை தாங்கி வருகிறது. நெடில் பா அழகு என்ற பொருளை தாங்கி வருகிறது. நெடில் பா மற்றும் நிழல், பரப்பு ஆகிய பொருளிலும் வருகிறது. குரில் பி என்பதற்கு அழகு என்று பொருள். பாருங்க, நெடில் பாவிற்கும் அழகு என்று பொருள், குரில் பீவிற்கும் அழகு என்று பொருள். ஆனால் நெடில் பி என்பதற்கு அச்சம் என்றும் தொண்டி என்றும் மலம் எனவும் பொருள் வருகிறது. அதற்கடுத்தது பூ என்பதற்கான பொருள் மலர், அழகு, பொலிவு, கூர்மை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, கூர்மை. அதற்கடுத்தது இடம் என்ற பொருளை தாங்கி வரும். பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் நுரை, மேகம், இல்லை. பாருங்க, மேகமை நமக்கு கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில். இப்போ பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மேகம் மற்றும் நுரை. பை என்றால் பசுமையை குறிப்பிடுகிறது. பை என்றால் பசுமையை குறிப்பிடுகிறது. எப்படி சே என்றால் செம்மையை குறிப்பிடுகிறதோ, தூ என்றால் வெண்மையை குறிப்பிடுகிறதோ, பை என்பது பசுமையை குறிப்பிடுகிறது. பாம்பின் படம் எடுத்தலை குறிப்பிடுகிறது. அழகையும் குறிப்பிடுகிறது. நிறத்தையும் குறிப்பிடுகிறது. மேலும் சாக்கு பையை குறிப்பிடுகிறது. பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் போதல் மற்றும் செல் என்ற பொருள். குரில்மா
குரில் மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் மிக முக்கியமாக பாருங்க, மதி என்ற சொல்லில் வரக்கூடிய சந்திரன் யமனை குறிப்பிடுகிறது, திருமாலான விஷ்ணுவை குறிப்பிடுகிறது, சிவனை குறிப்பிடுகிறது, பிரம்மனை குறிப்பிடுகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி யாரை குறிப்பிடுகிறதுனா 3 தெய்வங்களையும் குறிப்பிடுகிறது. ஞாபகம் வச்சுங்க, 3 தெய்வங்களையும் குறிப்பிடுகிறது மற்றும் யமனையும் சந்திரனையும் குறிப்பிடுகிறது, காலத்தையும் குறிப்பிடுகிறது. நெடில் மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் மாமரம், வலி, வண்டு, வயல், பெரிய, அழகு, அன்னை மற்றும் கருமை. இப்போ மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கருமை, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது லட்சுமி, குதிரை, விலங்கு மற்றும் அழைப்பு என்ற பொருளை தாங்கி வருகிறது. இது புத்தகத்திலேயே நமக்கு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதற்கடுத்தது மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெருமை, மேல்புறம், மேலே அல்லது வானம் மற்றும் உயர்வு என்ற பொருளை தாங்கி வருகிறது. பெருமை, மேல்புறம், மேலே, வானம் மற்றும் உயர்வு. அடுத்த ஓரெழுத்து ஒரு மொழி நெடில் 3 என்று பொருள் மற்றும் மூப்படைதல் என்று பொருள். நெடில் மேவிற்கு அன்பு எனவும் மேம்பாடு, மேன்மை எனவும் பொருள். மே என்பதற்கு அன்பு, மேம்பாடு, மேன்மை என்று பொருள். மை என்பதற்கு குற்றம் என்று பொருள். கு என்பதற்கும் குற்றம் என்று பொருள். மை என்பதற்கும் குற்றம் என்று பொருள். கருமை என்றும் பொருள். மா என்பதற்கும் கருமை என்று பொருள். மை என்பதற்கும் கருணை என்று பொருள். அஞ்சனம் மற்றும் ஆடு என்றும் பொருள். மேலும் மேகம் மற்றும் நீர் என்ற பொருளை தாங்கி வருகிறது மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. அதற்கடுத்தது யா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் இல்லை, யாவை, ஐயப்பொருளில் வருதல். அது மட்டும் இல்லாமல் வினாப்பொருளில் வருதல் யா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்த ஓரெழுத்து ஒரு மொழி நெடில் வா என்றால் வருக என்று அழைத்தல் பொருளில் வரும். குரில் வி என்பதற்கு அறிவு மற்றும் உறுதி என்று பொருள். வி என்றால் பூவினுடைய நிலைகளில் ஒன்று. வி என்பது பூவை குறிப்பிடுகிறது, மேலும் பறவையை குறிப்பிடுகிறது, மேலும் சாவு என்ற பொருளில் வருகிறது. சா என்றால் சாதல் என்று சொல்வோம், அந்த பொருளில் வருகிறது. நெடில் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வேவு, உளவு மற்றும் ஒற்று. என்றால் முழுமையாக ஒற்று பொருளில் வருகிறது. வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வைத்தல், வைக்கோல் மற்றும் கூர்மை. வை என்றால் கூர்மை என்று பொருள். அதற்கடுத்து பாருங்க வௌ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் திருடுதல் அல்லது கொள்ளையிடல் என்று பொருள். வௌ என்றால் திருடுதல், கொள்ளையிடல் அல்லது பிடித்தல் என்று பொருள். இதை நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிறாங்க. திருடுதல் என்ற பொருளில் வருவது வௌ, கொள்ளையிடல் என்ற பொருளில் வருவது வௌ, பிடித்தல் என்ற பொருளில் வருவது வௌ. இது எல்லாமே உங்களுக்கு கடினமாக இருக்கும், ஆனால் திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா எளிமையாக உங்களுக்கு இருக்கும். 6 முதல் 12வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பழைய சிறப்பு தமிழ் புத்தகம் வரையும் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். புதிய சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிறது வரைக்கும் எல்லாமே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு நம்முடைய புத்தகத்தில் ஒரு டேபிளர் காலம் போட்டு ஒரு 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் தனியாக இப்போ சொல்கிறேன். இதுவும் ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசி குரூப் 4 லெவலில் உங்களுக்கு இதிலிருந்து கேள்வி கேட்பாங்க. ஆ என்றால் பசு, ஈ என்றால் கொடு, ஊ என்றால் இறைச்சி, ஏ என்றால் அம்பு, ஐ என்றால் தலைவன், ஓ என்றால் மதகுநீர் தாங்கும் பலகை, கா என்றால் சோலை, கூ என்றால் பூமி, கை என்றால் ஒழுக்கம், கோ என்றால் அரசன், சா என்றால் சாதல் என்ற பொருளில் இறந்துபோ, சி என்றால் இகழ்ச்சி, சோ என்றால் மதில், தா என்றால் கொடு, தீ என்றால் நெருப்பு, தூ என்றால் தூய்மை, தே என்றால் தெய்வம், தை என்றால் தைத்தல், நா என்றால் நாக்கு, நீ என்றால் முன்னிலை ஒருமை, நே என்றால் அன்பு, நெய் என்றால் இழிவு, நோ என்றால் வறுமை, பா என்றால் பாடல், பூ என்றால் மலர், பே என்றால் மேகம், பை என்றால் இளமை, போ என்றால் செல், மா என்றால் மாமரம், மீ என்றால் வானம், மூ என்றால் மூப்பு, மே என்றால் அன்பு, மை என்றால் அஞ்சனம், மோ என்றால் மோத்தல், யா என்றால் அகலம், வா என்றால் அழைத்தல், வி என்றால் மலர், வை என்றால் புல், வௌ என்றால் கவர், நோ என்றால் நோய், தூ என்றால் உன். இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
தெளிவாக ஞாபகம் வச்சுக்கினா குரூப் 4 லெவலில் நமக்கு இதிலிருந்தே கேட்டுருவாங்க. அதற்கு அடுத்தது நமக்கு கேட்கணுன்னா இதற்கு முன்பு நான் உங்களுக்கு சொன்ன இந்த அனைத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அனைத்தையுமே தொகுத்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஒரு முறைக்கு பல முறை சொல்லி பழகினீங்கன்னா உங்களுடைய மனசில் ஆழமாக இது பதிஞ்சிடும். அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.